இப்போ சொல்றேன், என்ன பொண்ணுடா. அடே, அது எங்க அண்ணிடா. அப்ப கெட்டவங்க மனசு வந்தா பரவாயில்லையா? கெட்டவங்க அதிகமா வருந்த மாட்டாங்க. வலி கொடுத்தவங்கள எப்படி அழிக்கணும்னு யோசிப்பாங்க. அத புத்திசாலித்தனம் இல்ல ராஜதந்திரம்னு நியாயப்படுத்திப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல என்னதான் கோபமா இருந்தாலும் அவங்களுக்கு காது இருந்தது கேட்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மனசு இருந்தது. நாம பெரிய விஷயம் ஏதோ நடந்துடுச்சுன்னு மனசு உடைஞ்சு போயிடும். ஆனா அது ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாம் சின்னதா தான் அது பெருசாகுது. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சீக்வன்ஸும் கனெக்டட். ஒரு விஷயத்த கத்துக்க வேண்டிய பெரிய விஷயங்களா அடங்கி இருக்கும். அது நாம எப்படி எங்க இருந்து பார்த்தா சரி செய்ய முடியும்னு யோசிச்சா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி தன் சித்தி கிட்ட போயிட்டு, சித்தி நம்ம குடும்பத்து மேலதான் தப்பு சொல்றாங்க, பரவாயில்ல நம்ம மேலேயே தப்பு இருக்கட்டும்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தப்பா நினைச்சாங்கன்னுட்டு என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏங்க, இந்த மாதிரி ஒரு மருமகள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு பேரு தான் வரன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருமகளும் இத சொல்றப்போ ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக ஜெயிக்குது. மொத்தத்துல இந்த மாமியாரும் மருமகளையும் பாக்குறப்போ என்ன தெரியுதுங்க? நீ ஏன் ஏதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்ப சொல்லுப்பா. பிறந்த வீட்டை விட்டு கொடுக்காத பெண்ணும் புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காத பெண்ணும் தாங்க இன்னைக்கு தேவை. இது தாங்க எங்க வீட்டு பெண்கள். அவங்க தாங்க எங்களுடைய முதுகெலும்பு. இது எங்க வீட்டுக்கு மட்டும் பொருந்தாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருந்தும், ஏன் எந்த நாட்டுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி பெண்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையாங்க? ப்ரோ, அவங்க இன்ஸ்டா ஐடி கொடுங்க, ஃபாலோ பண்ணலாம். இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. இப்போ சொல்றேன், என்ன பொண்ணுடா. அடே, அது எங்க அண்ணிடா. அப்புறம் நேரமாக நேரமாக பிரச்சனை ஸ்லோவா அடங்க ஆரம்பிச்சுது. பெண் வீட்டு நபர் எல்லாரும், குறிப்பா அவங்க அம்மா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் மன்னிச்சு விடணும் என்ற நிலைக்கு வந்து பொண்ணு அனுப்பி கொடுத்தாங்க. மன்னிப்பு மிகவும் முக்கியம். மன்னிக்க தெரிஞ்ச மனசு எப்பவுமே வசந்ததுதான். அதை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. டியர் வியூவர்ஸ், நான் ஏன் இதெல்லாம் பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியல. மேபி இதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கத்தான்னு நினைக்கிறேன். இந்த சினாரியோல எல்லார் பக்கமும் நியாயம் இருக்கு. வெளியே யாராவது தான் நினைச்சா ஒருத்தரை என்ன வேணா பண்ணலாம் என்ற பவர் கார்ட் பிளே பண்ணாங்கன்னா தன்னுடைய அழிவுல இருந்து